தாவேகா அரசு ஆட்சியேற்றதற்கு பின்னால் இந்த ஆயாராம் காயாராம்னு சொல்லிட்டு வந்து ஹரியானாவில் தான் வந்து நம்ம இதை இந்த வார்த்தை கேள்விப்பட்டோம். அங்கே போகிறது இங்கே போகிறது, இங்கே இருந்து அங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு. அதுபோல் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து ஒரு 3 எம்எல்ஏக்கள் எம்எல்ஏ பதவியே ராஜினாமா பண்ணிட்டாங்க. ராஜினாமா பண்ணிட்டு அவங்க வந்து தாவேக்கால இன்றைக்கு இணைந்திருக்காங்கங்கிற தூய ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிற தாவேகா கட்சி முதலமைச்சர் இவங்கெல்லாம் வந்து இது போன்ற நபர்களை கட்சியில் சேர்த்திருக்கக்கூடாது. அங்கிருந்து வந்தவங்களை பூரா எம்ஜிஆர் சேர்த்ததுனால ஊழலற்றவர்களாகி விடுவார்களா அப்படிங்கிற கேள்வி அன்றைக்கே இருந்தது. அதே நிலையிலிருந்து சல்லி நேரம் கூட அது 1 சென்டிமீட்டர் கூட நாம் வந்து இன்றைக்கு மாறலை. அதே விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். கே பாலகிருஷ்ணன், ரூஸ்டர் செய்திகளுக்காக. இன்றைக்கு நம்ம நாட்டில் உள்ள செய்திகளை தான் இப்போ பார்க்க போகிறோம். முதல் செய்தியாக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி, துன்புறுத்தக்கூடிய செய்தி. கடந்த 10 நாட்களில் 5வது முறையாக பெட்ரோல் விலை, டீசல் விலை உயர்ந்திருக்கிறதுங்கிற செய்தி நமக்கு காலையில் நான் பத்திரிக்கை பார்க்கும் பொழுது 4 தடவை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ வந்து இணையதளத்தில் பார்த்தா 5 தடவை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது சென்னையில் வந்து ஏற்கனவே வந்து ₹107.77 வந்து இன்னைக்கு விடிய கால வரைக்கும் இருந்த விலை, இன்றைக்கு அதிலிருந்து 24 பைசா கூடி ₹108 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு வந்து இன்றைக்கு விற்கப்படுது. அப்படிங்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் வந்து விலை மாறுதலாகிட்டே இருக்குது. அப்படிங்கிற போல எவ்வளவு ஒரு கஷ்டப்படுவாங்க மக்கள், துன்பப்படுவாங்க. இந்த விலை வெளிநாட்டில் இருந்து கச்சா எண்ணெய் பேரல் ரொம்ப கம்மியாக இருக்கும் பொழுது வந்து நீங்கள் வந்து அப்பவும் கூட தான் வச்சுருந்தீங்க. ₹50 ₹60 பேரல் விலை இருக்கும் பொழுதும் எவ்வளோ வச்சுருந்தீங்க? ₹100 தான் வச்சுருந்தீங்க. ₹100. ஆனால் இப்பொழுதும் வந்து இன்றைக்கு ₹102 ₹103 பொழுதும் இன்றைக்கு வந்து நீங்கள் இந்த ₹107 ஆகியிருக்கீங்க. இதில் இடையில வந்து ₹91 குறைஞ்சிருக்கு. பேரல் விலை வந்து ₹91 நேற்று குறைஞ்சிருக்கு. ஆனால் இந்தியாவில் விலை கூடியிருக்கு அப்படிங்கிற செய்தி. அப்போ இன்றைக்கு சர்வதேச சந்தையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு ₹91 தான் இருக்குது பேரலு. நேற்று நிலவரத்தில்படி கடந்த 10 நாட்களில் வந்து ₹7.74 உயர்த்தப்பட்டிருக்கு. சர்வதேச சந்தையில் வந்து $108 வரைக்கும் போனது இப்போது $91 குறைந்துள்ளதுங்கிறத ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். விலையில் 50% வந்து மாநில மத்திய அரசுகள் வரி போடுது. அதாவது ₹55 பெட்ரோல்னா இவங்க ₹55 வந்து இந்த 2 கவர்மெண்ட்டும் வந்து சேர்ந்து ஒவ்வொரு மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து போடுறதுனால இந்த வரி. அப்போ இந்த மக்கள் மீது இந்த வரி சுமத்தாமல் இவங்க இந்த வரியை குறைச்சாங்கன்னாலே பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் குறையும். எனவே மக்களுக்காக இவர்கள் இதை செய்ய வேண்டும். கொள்ளையடித்த போதெல்லாம் நீங்கள் கொள்ளையடிச்சிங்க, லாபம் சம்பாத்தியம் பண்ணும் போதெல்லாம் லாபம் சம்பாத்தியம் பண்ணீங்க, இப்போ குறைங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய மக்கள் சார்பாக நம்முடைய வேண்டுகோளாக வைக்கிறோம். இதில் 2008 பேரல் விலை வந்து குரூட் ஆயில் ஒரு பேரல் வந்து ₹147. இதுதான் மிக அதிகப்படியான விலை. 2008 ஜூலை 11 அன்றைக்கு நமக்கு விற்கப்பட்ட பெட்ரோல் விலை எவ்வளவு பார்த்தீங்கன்னா ₹50.62. பெட்ரோல் பேரல் விலை ₹147 இருக்கும்போது ₹50. ஆனால் இன்றைக்கு பெட்ரோல் விலை ₹98 அப்படிங்கும் பொழுது இன்றைக்கு பெட்ரோல் ப்ரைஸ் வந்து ₹115 இருக்கிறதுங்கிறதான் வந்து இன்றைக்கு மிகவும் ஒரு வேதனைக்குரிய செய்தி. சரி, இதை அடுத்த செய்திக்கு போகலாம். தமிழ்நாட்டில் வந்து புதிதாக தாவேகா அரசு ஆட்சியேற்றதற்கு பின்னால்
இந்த ஆயாராம் காயாராம்னு சொல்லிட்டு வந்து ஹரியானால தான் வந்து நம்ம இதை முத இந்த வார்த்தை கேள்விப்பட்டோம். அங்கே போகிறது, இங்கே போகிறது, இங்கே இருந்து அங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு. அதுபோல் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து ஒரு 3 எம்எல்ஏக்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க. ராஜினாமா பண்ணிட்டு அவங்க வந்து தாவைக்கால இன்றைக்கு இணைந்திருக்காங்கங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். நியாயப்படுத்த கூடியவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதர் அது எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதற்கு அவருக்கு உரிமை உண்டு அப்படிங்கிறாங்க. உரிமை உண்டு, நாம மறுக்கல. அது மாதிரி எந்த கட்சியில சேர்வதற்கும் உரிமை உண்டு, நாம மறுக்கல. ஆனால் இவர்கள் மக்கள் ஓட்டு போட்ட அந்த கையில உள்ள மறையில இவர்கள் இந்த சர்டிபிகேட் வாங்கினாங்களே, தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களுடைய சர்டிபிகேட், அந்த கையெழுத்தினுடைய அதிகாரியுடைய கையெழுத்து இன்னும் மறையல. அதுக்குள்ளாக இன்றைக்கு 20-25 நாளைக்குள்ள இவங்க வந்து 3 பேரும் ஒன்று போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த மக்கள் எல்லாம் அதற்காகத்தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஒன்று போல இவர்கள் அதிலிருந்து ராஜினாமா பண்ணிட்டு இன்றைக்கு தாவைக்கால வந்திருக்காங்கன்னு சொன்னா, இது சரியான போக்கல்ல. ஜனநாயக ரீதியாக இது மிக மிக மோசமான போக்கு. இது ஒரு ஜனநாயகத்தையே கேலிக்குரியதாக இவர்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். சட்டப்படி சரியா அப்படின்னு கேட்டால் சட்டத்தையும் தாண்டி நிறைய விஷயங்கள் நாம் பார்க்க வேண்டியிருக்கு. சில நேரங்களில் சட்டம் என்பது மௌனமாக இருக்கும். ஆனால் நாம் வந்து அதையும் தாண்டி சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. இன்றைக்கு அந்த மக்கள் எதற்காக போட்டாங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களுங்கிறதா போட்டாங்க. உடனே வந்து நீங்க வந்து அப்போ நோக்கம் என்ன? உங்களுடைய 3 பேருடைய நோக்கம் என்ன? எப்படியாவது பணம் சம்பாத்தியம் பண்ணணும். இனிமேல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்தா பணம் சம்பாத்தியம் பண்ண முடியாது. இங்க போனா ஆட்சியில் இருக்கிறாங்க, 5 வருஷம் இருக்கிறாங்க, ஏதாவது அங்க அந்த போஸ்ட் இந்த போஸ்ட் மந்திரியாகி ஏதாவது ஆகிடலாம். அப்போ எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு குணம் வந்து பட்டவர்த்தனமாக இவர்களுடைய அந்த கேரக்டர் புரியுது. இது சரியான விஷயம் அல்ல. அவர்கள் ஒரு பக்கம் இன்றைக்கு ராஜினாமா செய்திருந்தால் கூட இன்றைக்கு தூய ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிற தாவேகா கட்சி முதலமைச்சர் இவங்கெல்லாம் வந்து இது போன்ற நபர்களை கட்சியில் சேர்த்திருக்க கூடாது. அது இவர்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு குதிரை பேரம்னு சொல்றாங்க. இவங்க தான் அவர்களை இன்றைக்கு சேர்ப்பதற்காக எல்லா வேலைகளையும் செய்தார்கள் என்று சொன்னார்கள். அது நமக்கு தெரியாது. ஆனாலும் இவர்கள் சேர்த்திருக்க கூடாது. ஆனால் இப்படி நான் பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்திலேயே இன்னொரு எம்எல்ஏ அம்பாசமுத்திரம், எங்கள் ஊர் பக்கத்தில் உள்ள அந்த அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ வந்து அவர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா எஸ்ஐக்கு சுப்பையா. அவர் கூட அடுத்த எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு அதிமுகவில் இருந்து திருப்பி இவர் வந்து தாவைக்கால போனாரா இல்லையான்னு தெரியல. அதுலேருந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. நான் இப்போ படிச்சுட்டு இருக்கிற போது இதை வாசிக்கும் பொழுது எத்தனை எம்எல்ஏ ராஜினாமா பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. இது நல்லதுக்கல்ல. இது ஜனநாயகம் கேலிக்குத்தாகப்படுகிறது என்ற செய்தியை நாம் இந்த விஷயத்தில் நாம் சொல்லி ஆகணும். இப்போ இதை ஒட்டி 1972 திமுகவை ஊழல் கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் எம்ஜிஆர். வந்து அதிமுக கட்சி அது ஊழல் கட்சின்னு சொல்லி ஆரம்பித்தார். அப்போ நாங்கள்லாம் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது துக்ளக் வார இதழில் ஒரு கார்ட்டூன் படம் முதல் பக்கத்தில் போட்டாங்க. அப்போ நாங்களாம் ரொம்ப ஸ்லாகிச்சோம். அப்போ துக்ளக் வாசகர்கள் எல்லாருமே இளைஞர்கள் எமர்ஜென்சியை எதிர்த்த நேரத்தில் அப்போ அந்த அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, கூவமாறு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கேருந்து வளைஞ்சு போகிற மாதிரி அங்கே ஒரு கலைஞர் இருக்கிற மாதிரியும் திமுகன்னு சொல்லி போட்டுட்டு அது ஊழல் நாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இந்த ஆறு இந்த பக்கம் வருது. இங்கே அதிமுக எம்ஜிஆர் நிற்காரு. இவர் இந்த இடத்துக்கு வந்த உடனே புனித கங்கை அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்போ அங்கிருந்து வந்தவங்கள பூரா எம்ஜிஆர் சேர்த்ததுனால ஊழலற்றவர்களாகி விடுவார்களா அப்படிங்கிற கேள்வி அன்றைக்கே இருந்தது. அதே நிலையிலிருந்து சல்லி நேரம் கூட அது ஒரு சென்டிமீட்டர் கூட நாம் வந்து இன்றைக்கு மாறலை. அதே விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. தூய கட்சி என்பது இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு ஆளாகி இருக்கிறது. இனிமேலாவது இவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய விருப்பம் என்று நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அவர்கள்
விஜய் தலைமையிலான அந்த கட்சி தூய கட்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அதற்காக அவர்கள் நடை பயில வேண்டும் அப்படிங்கிற செய்தி. நேற்று புதிய ஆட்சி அதில் அவருடைய நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு அறிவிப்பு செஞ்சுருக்காங்க. ஏற்கனவே அவர்கள் விவசாயிகளினுடைய கூட்டுறவு வங்கியில் வாங்கின கடனை தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கு அந்த தள்ளுபடி பண்ணியிருக்கிறதாக நேற்று சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம உள்ளுக்கு போய் பார்த்தோம்னு சொன்னால் என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, 50,000 வரை பயிர்க்கடன் பெற்ற சிறு விவசாயிகளுக்கு முழுமையான கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு மேலாக கூடுதலாக கடன் பெற்ற 10,000 ரூபாய்க்கு அந்த ஒவ்வொரு குறிப்பிட்ட தொகையை தள்ளுபடி செய்வதாக சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு பகுதி வரவேற்கக்கூடியதாக இருந்தாலும் தேர்தல் வாக்குறுதியில் தாவேகாவினுடைய வாக்குறுதியில் அவர்கள் சொன்னது அதுவல்ல. அவர்கள் வாக்குறுதியில் என்ன சொல்லியிருந்தாங்க, 5 ஏக்கருக்கு குறைவாக உள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முழுவதையும் நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம் என்றும் 5 ஏக்கர்களுக்கு மேல் உள்ளவர்களுக்கு 50 விழுக்காடு தள்ளுபடி செய்ய போகிறோம் என்றும் அவர்கள் வாக்குறுதியில் சொல்லியிருந்தாங்க. விவசாயிகள் நம்பிக்கையோடு எதிர்பார்த்திருந்தாங்க. அந்த நம்பிக்கை பொய்ப்பிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு இந்த அறிவிப்பு இருக்கு. இதை ஒட்டி இன்றைக்கு காலையில் ஏற்கனவே எங்களுடைய சம்யுக்த கிசான் மோர்ச்சா, ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பாக சிபிஐ சிபிஎம் என்ற இந்த 2 கட்சிகளினுடைய தமிழ்நாடு விவசாயிகள் சங்கங்கள் தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். இந்த பயிர்க்கடனில் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேணும், நீங்கள் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை கூட சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு செய்தி, போன அந்த 2025 அந்த ஏப்ரல் மாதத்தில் இருந்து இந்த மார்ச் மாதம் வரைக்கும் உள்ள கடன் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி, 2026 வரைக்கும் உள்ள கடன் தான். அதாவது இந்த ஆண்டுக்கான நிதியாண்டுக்கான அந்த நேரத்தில் வாங்கப்பட்ட கடன் அப்படின்னு சொல்றதாக இன்னைக்கு உத்தரவில் சொல்லியிருக்கிறதாக சொல்லும் பொழுது, இன்னும் அந்த பயனாளிகளை குறைப்பதாக இருக்கிறது. இது சரியில்லை. எனவே அடுத்து இதை எதிர்த்து ஆங்காங்கு போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. நாங்கள் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பாக ஜூன் 2ஆம் தேதி தமிழ் மாநிலம் முழுவதும் அகில இந்திய அளவிலே எம்எஸ்பி, அவர்களாக ஒன்றிய அரசாக ஒரு எம்எஸ்பியை கொடுத்திருக்கிறார்கள், அதை எதிர்த்து அந்த நகலை எதிர்க்கின்ற அந்த போராட்டத்தையும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், அதாவது தமிழக அரசு இன்றைக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த கடன் ஒழுங்காக சொன்ன அடிப்படையிலே கொடுக்க வேண்டும் என்பதை நோக்கியும் நாங்கள் அந்த ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோம். ஒன்றிய அரசினுடைய எம்எஸ்பி நகலை கொளுத்து போகிறோம் என்ற செய்தியும் இன்றைக்கு ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பாக இன்றைக்கு சொல்லப்படுகிறது. அப்புறம் இன்னொரு செய்தி பாருங்க, கோவையில் அந்த பாலியல் வன்கொலை செய்யப்பட்ட அந்த சிறுமியோட உடல் இன்றைக்கு பத்திரிகைகள் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது, அந்த சிறுமியினுடைய உடல் அவங்க தாயாரிடம் கூட காண்பிக்கப்படாமல், குடும்பத்து உறுப்பினர்களிடம் காண்பிக்காமல் காவல்துறையினரே தகனம் செய்வதற்கு ஏற்பாடு செய்து விட்டார்கள், எரியூட்டப்பட்டிருக்கிறது என்று செய்திகளில் பார்த்தோம். இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கடுமையான கண்டனத்திற்குரியது. தமிழ்நாட்டில் இது போன்ற செய்தி இப்படி நடக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இதற்கு காரணமாக உள்ள அதிகாரிகள் எவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். 2017 உத்தரப்பிரதேசத்தில் உன்னாவுங்கிற இடத்துல இது போன்ற ஒரு, அதாவது பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு சிறுமி கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். அதற்கு எதிராக கொல்லப்பட்டது மட்டுமல்லாமல் அவர்கள் குடும்பத்தில் கூட காமிக்காம எரியூட்டிட்டாங்க அப்படிங்கிறது அன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு இந்தியா முழுவதும் நாம் கண்டனம் தெரிவித்தோம், ஆர்ப்பாட்டம் பண்ணோம். ஆனால் தமிழ்நாட்டில் இப்படி நடக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. தமிழ்நாட்டிலேயும் இது நடந்திருக்கு என்று சொல்லும் பொழுது இது மிகவும் கண்டனத்துக்குரியது என்பதை நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம்
கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.